வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். சோள சாம்பார் சாதம். சோளத்தை அப்படியே முழுசாவே நம்ம போட்டு சாம்பார் சாதம் பண்ணோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ரொம்ப மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளவு டேஸ்டாவும் இருக்காது. அதனால இந்த சோளத்தை ரவையா உடைச்சி அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரா டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோளம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம எப்பயும் இந்த சோளம் யூஸ் பண்ணி இட்லி தோசை எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சாம்பார் சாதம் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா ஹெல்தியான சோள ரவை சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சோளம் எடுத்துட்டு இருக்கேன். இதை 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு 6ல இருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிருக்கு. நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லா அந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த சோளத்தை ஒரு துணியில போட்டு நான் கொஞ்சம் நேரம் காய வச்சிருக்கேன். ஈரம் மட்டும் காஞ்சிருக்கு. நீங்க இப்படி எடுத்து இப்படி தொட்டீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கும், கையில இந்த மாதிரி ஒட்டும். நம்ம எப்படி அரிசி காய போடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம அதை காய வச்சிருக்கோம் இல்லையா சோளம், அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பல்ஸ் மோட்ல நம்ம ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் பொடியா வேணாலும் அரைச்சிக்கலாம், இன்னும் பெரிய பெரிய பீஸா இருக்கிற மாதிரியும் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா இதுல நமக்கு ரொம்ப மாவு வராது. ஸ்பீடா அரைச்சிட்டோம் அப்படின்னா சலிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இதுல நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் முளைக்கீரை சேர்க்கிறேன். முளைக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை, நமக்கு பிடிச்ச கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த காய்கறி கீரை தக்காளியோட சேர்ந்து லேசா வதங்கட்டும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த சாம்பார் பவுடரும் காய்கறிகளோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். காய்கறி 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோள ரவையை சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறியும் பருப்பு நம்ம சேர்த்த ரவா எல்லாமே ஈக்குவலா மிக்ஸ் ஆயிடும். நம்ம ரவா அளந்து எடுத்து அதே கப்ல 4.5 கப்பு தண்ணி நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெந்நீரை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துல நம்ம காய்கறிகளுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த சாம்பார் சாதத்துக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். குக்கர் விசில் வரும்போது பொங்கி வழியாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போட்டோம்னா பொங்கி வழியாது. வாசனைக்கு மேல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். குக்கர் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். குக்கர் 3 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துடலாம். நம்ம உள்ள ஒரு ஸ்பூன் போட்டதுனால விசில் வரும்போது கொஞ்சம் கூட பொங்கி வழியல. இப்ப நம்ம இந்த ஸ்பூனை வெளியில எடுத்துருவோம். பொடியா கட் பண்ண கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். சோள ரவா சாம்பார் சாதத்தை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஹெல்தியான சோள சாம்பார் சாதம் சர்விங்க்கு ரெடி. குவிக்கா ஒன் பாட் ரெசிபி. இந்த சோள சாம்பார் சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இந்த சூடு ஆற பாருங்க திக்காயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு இன்னும் கூட திக்காயிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணும்னே இல்லை, ஏன்னா இதுல நிறைய நம்ம காய்கறி போட்டிருக்கோம்.
அப்பளம், வடம், வத்தல், சிப்ஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இந்த சோள சாம்பார் சாதத்தை நான் கொஞ்சம் வடம் வறுத்து வச்சிருக்கேன். இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட நல்லா சூடா இருக்கு, கொதிக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த சோள ரவை, இந்த காய்கறிகள், பருப்பு எல்லாமே நல்லா சூப்பரா வெந்து நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. காய்கறி வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு, ஆனா குழையல, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் கீரை சேர்த்தோம் பாத்தீங்களா, அதோட ஃபிளேவரும் சூப்பரா இருக்கு. நம்ம புளியே சேர்க்கல அப்படின்னா கூட நம்ம தக்காளி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோட புளிப்பே வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து லஞ்ச் அல்லது பிரஞ்சுக்கு வந்து பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். குக்கர்ல நம்ம எல்லாத்தையும் வச்சிட்டோம் அப்படின்னாலே அழகா வந்து ரெடி ஆயிடும். நல்லா வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். நம்ம சோளத்துல இட்லி தோசை எல்லாம் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனா நாங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன், சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகும், எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். நம்ம இன்னைக்கு இந்த சோளத்தை உடனே ரவையா உடைச்சி நம்ம சாம்பார் சாதம் பண்ணிருக்கோம். அதுவே நம்ம இந்த சோள ரவை ரெடியா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாம்பார் சாதம் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்கா ஆயிடும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயுமே வந்து இப்ப சோள ரவை வந்து ரெடிமேடா அவைலபிளா இருக்கு. அது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இது ஈஸியா ரெடி ஆயிடும். இந்த சோள ரவை இருந்ததுன்னா நிறைய ரெசிபிஸ் நம்ம அதெல்லாம் பண்ணலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சோள ரவை எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவையை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸும் பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த சோள ரவை சாம்பார் சாதத்தை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.